ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மொஹபத் கா சர்பத் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. அகரகர் புட்டிங் செய்கிறதுக்கு அகரகர் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு தடவை கழுவிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை கழுவுனாலே போதுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை கீழே கொட்டிடலாங்க. அகரகர் நல்லா கழுவிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. ஊறினா தான் நம்ம அகரகர் வேக வைக்கும்போது சீக்கிரம் வெந்து வரும். நம்ம இந்த மாதிரி வைக்காமல் தாராளமாக செய்யலாம். ஆனால் ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா சீக்கிரம் நல்லா வெந்துடுங்க. அதுக்காக தான் நம்ம ஊற வைக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், அகரகர் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வேக வச்சுக்கலாம். இது நல்லா கரைஞ்சாலே போதுங்க. இதுக்கு வேகறக்கு அப்படின்னு தனியாக ஸ்பெஷலாக நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம போட்டிருக்கிற அகரகர் நல்லா தண்ணியாக மாறிடும். அந்தளவுக்கு பார்த்திங்களா நல்லா சீக்கிரமாக கரைஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே ஊற வைக்கிறோம். ஒரு நிமிஷம் நல்லா கரையிட்டுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த அகரகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க, நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ இது நல்லா கரையிட்டுங்க. சேர்த்து சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் பால் அப்படியே ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா செட் ஆகணும். நீங்கள் வெளியவே வச்சு ஒரு மணி நேரம் செட் பண்ணாலும் சரி, இல்லை ஆறின உடனே ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணாலும் சரிங்க. 1 ஹவர் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், அகரகர் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்களா, நல்லா செட் ஆகிடும். நீங்கள் வெளியே வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் சரி. இப்போ இதை கட் பண்ணதை நம்ம எடுத்துக்கலாங்க. மொஹபத் கா சர்பத் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. பாருங்கள், பால் எடுத்து வச்சுருக்கேன், சுகர் சிரப் எடுத்து வச்சுருக்கேன், ரோஸ் மில்க் எசன்ஸு, அகரகர், பாதாம் பிசின், சப்ஜா சீடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அப்புறம் வாட்டர்மெலன். இதுதான் நம்ம மொஹபத் கா சர்பத் செய்ய தேவையான பொருள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சப்ஜா சீடும் பாதாம் பிசினும் என்றைக்கு செய்கிறோமோ அன்றைக்கி முந்தின நாளே ஊற வச்சிடணும். அப்போ தான் இதோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாங்க. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் இப்போ சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு சுகர் சிரப் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். நம்மளோட ஃப்ளேவர் கலருக்கு தகுந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர்மெலன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்கள் சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அகர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டைம் விட்டுருந்தால் நல்லா செட் ஆகிருக்கும். நான் டைம் விடாதனால என்னோடது கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மொஹபத் கா சர்பத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாங்க. ஸ்வீட் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சப்ஜா சீடு எல்லாம் சேர்க்கணுமா, பாதாம் பிசின் சேர்க்கணுமா, அகரகர் சேர்க்கணுமா அப்படின்னா இது எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். இதெல்லாம் சேர்த்தா தான் நம்மளோட சர்பத் சூப்பராக இருக்கும். ரெகுலர் ரோஸ் மில்க் கூட தாங்க இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். பால் நல்லா சில்லுன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அட்டகாசமாக நம்ம ரெடி பண்ண சர்பத்தை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். செம்ம டேஸ்ட், சத்தான சுவையான மொஹபத் கா சர்பத் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.